நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். சென்னை தரமணியில பீகாரை சார்ந்த கௌரவ்குமார் என்கிற 22 வயது இளைஞர், அவருடைய மனைவி, 2 வயது மகன் உட்பட 3 பேரும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு சாக்கு மூட்டையில வச்சு குப்பையில வீசப்பட்ட அந்த கொடூர சம்பவம் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய தலைநகர், இந்தியாவுடைய முதன்மையான நகர், சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாடக்கூடிய நகர், காவல்துறை கட்டுப்பாடக்கூடிய நகர்னு சொல்லக்கூடிய அந்த சென்னையில, சிங்கார சென்னையில எப்படி இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறதா ஒவ்வொருத்தரையும் அதிர்ச்சியிலையும் ஆச்சரியத்துக்கும் தள்ளி இருக்கிறது. கடந்த 2 நாளைக்கு முன்னாடி அடையாறு பக்கத்துல துர்நாற்றம் வீசிக்கொண்டு ஒரு சாக்கு மூட்டை, அந்த சாக்கு மூட்டையில இரத்த கசிவு இருந்திருக்கு. அதை பார்த்த பொதுமக்கள் காவல்துறைக்கு தகவல் கொடுக்குறாங்க. காவல்துறை அந்த சாக்கு மூட்டையை கைப்பற்றுறாங்க. சாக்கு மூட்டையை அவிழ்த்து பார்த்தா முகம், கழுத்து இந்த பகுதியெல்லாம் செதஞ்சி வெட்டுக்காயங்களோட ஒரு இளைஞர் தென்படுறாரு. அவருடைய உடலை காவல்துறை மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக எடுத்துட்டு போறாங்க. அப்போ அவருடைய போட்டத சட்டையை ஆய்வுபடுத்துறாங்க. அப்போ அவருடைய பேண்ட் பாக்கெட்ல ஒரு சின்ன சீட்டு மாதிரி ஒரு சின்ன டைரி, மினி டைரி கிடைக்குது. அதுல சில அலைபேசி எண்கள் எழுதப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி அவங்க விசாரிக்கிறாங்க. எல்லாருமே அவங்களுடைய க்ளோஸ் நெருங்கிய நண்பர்கள். ஒரு நெருங்கிய நண்பர்கள் 5 பேருடைய ஃபோன் நம்பர் அந்த டைரியில் இருந்திருக்கு. அந்த 5 பேருக்கும் அழைச்சி காவல்துறை பேசுறாங்க. யாருன்னு கேட்கும்போது, இவர் கௌரவ்குமார், பீகார்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு குடும்பத்தோட, இவருக்கு 24 வயசு, அவர் மனைவிக்கு 21 வயசுன்னு சொல்றாங்க. 2 வயசு மகன் உட்பட 3 பேரும் வேலைக்கு ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி தான் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. சரியான வேலை கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக தற்காலிகமாக தரமணியில் இருக்கக்கூடிய ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி, தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில செக்யூரிட்டி வேலைக்கு, இரவு பாதுகாப்பு வேலைக்காக சேர்ந்திருக்காங்க. தங்குவதுக்கு இடம் இல்லை, பெரிய சம்பளம் இல்லை. சரி, அந்த கல்லூரி வளாகத்துக்குள்ளேயே பின்னாடி ஒரு பகுதியில் அவங்க ஒரு சீட்டு மாதிரி போட்டு அந்த பகுதியில் அவங்க தங்கி இருந்திருக்காங்க. இப்போ இது ஒரு பக்கம் காவல்துறை அந்த நண்பர்களை விசாரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் காவல்துறைக்கு இந்த சாக்கு மூட்டையை தூக்கி போட்ட இடத்துல சிசிடிவி சிக்குது. எல்லா குற்ற வழக்குகளையும் முதன்மையாக காவல்துறைக்கு ஒரு ஆயுதமாக இருப்பது சிசிடிவி தான். அந்த சிசிடிவியை காவல்துறை கைப்பற்றுறாங்க. சிசிடிவியை காவல்துறை கைப்பற்றும் போது அந்த சாக்கு மூட்டையை தூக்கி போட்ட இடத்துல ஒரு இருசக்கர வாகனத்தினுடைய பதிவெண் கிடைக்குது. அந்த பதிவெண்ணை வச்சும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சும் காவல்துறை ஒரு பக்கம் தனிப்படை அமைச்சு தேடிக்கொண்டு இருக்காங்க. அந்த சிசிடிவியில் கிடைச்ச சில உருவங்கள், 2 பேர் ஒரு மூட்டையை தூக்கி போட்டு போறான். அப்ப இந்த 2 பேர் யாருன்னு காவல்துறை ஒரு பக்கம் தேடி போறாங்க. இந்த அலைபேசியில பேசின இந்த நண்பர்களையும் விசாரணை கிடைக்கிறாங்க. விசாரணை கிடைச்சுதான் காவல்துறைக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இருந்த 2 பேர் இவனுடைய நண்பர்கள் என்று தெரிய வருது. அதாவது கௌரவ்குமாருடைய நண்பர் என்று அவன் அலைபேசியில டைரியில பதிஞ்சு வச்சிருந்த அந்த 2 பேர் தான் இவனை கொன்னு தூக்கி அந்த அடையாறு பக்கத்துல போட்டு போயிருக்காங்க. அப்புறம் அவங்கள தூக்கி உட்கார வச்சு விசாரிச்சா 2 நாளைக்கு முன்னாடி 5 பேரும் கடுமையான போதையில, அது என்ன போதை என்று குறிப்பிடல, நிச்சயமாக அவங்க சாராயம் குடிக்க வாய்ப்பு இல்லை, பிராந்தி குடிக்க வாய்ப்பு இல்லை, கஞ்சா உள்ளிட்ட ஒரு போதையா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்போ 5 பேருமே போதையில சம்பவம் நடந்த அன்னைக்கு கௌரவ்குமாருடைய மனைவிடம் பாலியல் சீண்டல்ல ஈடுபட முயற்சி பண்ணதாகவும், அதை தடுக்கும் போது கௌரவ்குமாரையும் கொலை செய்து, சாட்சியர் கூட 2 வயது மகனையும் கொலை செய்து, முனித்வா குமாரி என்கிற கௌரவ்குமாருடைய மனைவியை பாலியல் வன்கொடுமை செய்து சித்திரவதை பண்ணி கொடுமையா கொன்னு, இது அவங்க கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலம், கொடுமையா கொன்னு சாக்கு மூட்டையில வச்சு கொண்டு போய் பெருங்குடி குப்படங்களை போட்டோன்றாங்க. இப்போ கௌரவ்குமார் இளைஞர் அடையாறுல வச்சு மக்கள் சொன்னதுக்கு அப்புறம் காவல்துறை அந்த உடலை கைப்பற்றிடுறாங்க. மத்திய கைலாஷ் பகுதியில் ஒரு குப்பை கிடங்குல அந்த 2 வயது குழந்தைய காவல்துறை உடலை எடுத்துருது. 3 நாளா முனிதா குமாரி என்கிற கௌரவ்குமாருடைய மனைவியின் உடலை காவல்துறை தேடிக்கொண்டிருக்குது. கூவமாத்து கரையில, பெருங்குடி பகுதியில, பல்வேறு குப்பை கிடங்குகளில் காவல்துறை தேடிக்கொண்டிருக்குது. அவங்க உடல் கிடைக்கல. எங்க வச்சாங்க, துண்டு துண்டா போட்டாங்களா, என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அவங்க கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்தை அடிப்படை தான் காவல்துறை இந்த விசாரணையை மேற்கொள்ளுது. இப்போ நம்மகிட்ட இருக்க கேள்வி என்னன்னா, தரமணி ஒன்றும் சென்னையிலிருந்து ஒரு 500 கிலோமீட்டர் தூரத்தில் இல்லை. அது ஒரு வளர்ச்சி அடைந்த பகுதி தான். முழுக்க முழுக்க கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்ட பகுதி தான். காவல் நிலையங்கள் சுத்தி இருக்கு. முழுக்க முழுக்க காவல்துறையின் கட்டுப்பாட்டில், காவல்துறையின் கண்காணிப்பில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். அந்த பகுதியிலிருந்த ஒரு தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் போதையில தான் பண்ணியிருக்கிறான். இது தனி மனித பிரச்சனை தான்.
அவன் தன்னுடைய போதையில தான் பண்ணியிருக்கிறான். ஆனா பண்ணிட்டு 3 பேருடைய உடலை எடுத்துக்கிட்டு அவன் வெளியே தானே கொண்டு வந்திருக்கிறான். இரவோடு இரவாக அந்த பெண்ணு தன்னுடைய உயிருக்கு போராடி இருப்பா, சத்தம் கேட்டிருக்கும். கௌரவகுமார் உயிருக்கு போராடி இருப்பான். 2 வயது குழந்தை உயிருக்கு போராடி இருக்கும். 3 பேரையும் கொண்டு சத்தமே இல்லாம கொண்டுட்டாங்களா? 3 பேரையும் கொண்டு அந்த உடலை எடுத்துக்கொண்டு சாலை மார்க்கமாக வந்து குப்பை கடங்களை போட்டு சாதாரணமா போறான்னா தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு எந்த லட்சணத்துல இருக்கு? ஓராண்டுக்கு முன்னாடி தான் ஒட்டுமொத்தமான இந்தியாவும் தலைகுனியும் அளவுக்கு, இந்திய மக்கள் அனைவரும் தலைகுனியும் இந்தியாவுடைய டாப் 10 யூனிவர்சிட்டி கூடிய அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள, அந்த யூனிவர்சிட்டிக்குள்ள புகுந்து சிசிடிவி இயங்காத இடத்துல ஒரு பெண்ணை பாலியல் துன்புறுத்தல ஈடுபட்டு ஒருத்தன் வெளியே வரான். யானசேகரன் சேர்ந்த திமுகவை சார்ந்த ஒரு அயோக்கிய பையன் வெளியே வர்றான். சர்வசாதாரணமா காவல்துறை அவனை விசாரித்து கூப்பிட்டுட்டு விடுது. அதுக்கப்புறம் சமூக ஊடகங்களை செய்தி பரவலாக வந்த உடனே அந்த பொண்ணோட எஃப்ஐஆர் வந்து எல்லா எதிர்கட்சிகளும் கண்டனம் தெரிவித்த உடனே அதுக்கப்புறம் அவசரமா காவல்துறை நடவடிக்கை எடுத்து அதுக்கப்புறம் அவனுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. அதற்கு பிறகு முழுமையான பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறோம், சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாடு இருக்கு, இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம், காவல்துறையின் பொற்காலம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ச்சியா பதிவு பண்றாரு. இப்ப 3 மாசத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல வானூர்தி நிலையத்துக்கு பின்னாடி ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்படுறா. கொடுமையா காவல்துறை இரவு முழுக்க தேடுவதாக சொல்லுது. 5 மணிக்கு தான் அந்த பெண்ணை காவல்துறை கண்டுபிடிக்குது. அந்த அளவுக்கு ஒரு கொடுமை இருந்தது. அதுவும் தமிழ்நாடு முழுக்க எதிரொலிச்சு அதற்கு பிறகும் இது நாங்க இனிமேல் இப்படி நடக்காம பாதுகாத்துவோம்னு சொல்றாங்க. ஆனா இப்போ சென்னையில, தலைநகர்ல, சிங்கார சென்னையில, கிரேட்டர் சென்னை கார்பரேஷன்ல இப்படி ஒரு சம்பவம் 3 பேர், ஒரு குடும்பமே இல்லாம போயிருக்கு. அனைத்து குற்றங்களுக்குமான தாய் போதை. அது எந்த வடிவத்திலேயோ, அது டாஸ்மாக் வடிவத்திலேயோ இல்ல கஞ்சா வடிவத்திலேயோ, அபினோ, ஹெராயினோ, மெத்தபெட்டமைனோ, சூடோபெட்டமைனோ, ஏதோ ஒண்ணு. இந்த நான் 5 பேரை கைது பண்ணியிருக்காங்க. ஒருத்தன் பேர் ரவீந்திரநாத் தாகூர், பேரை பாருங்க. ஒருத்தன் பேர் நரேந்திரகுமார், ஒருத்தன் பேர் சிக்கந்தர், ஒருத்தன் பேர் பிகாஸ், உள்ளிட்ட 5 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இந்த 5 பேருமே அதாவது முரட்டு போதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி போதையில் இருந்திருக்காங்க. போதையில தான் என்ன பண்றதுன்னு தெரியாம பண்ணி சொந்த நண்பனுடைய மனைவி, சொந்த நண்பன், நண்பனுடைய மகன் எல்லாருமே பழகினவங்க, ஒரே ஊருக்காரங்க, ஒன்னா வந்தவங்க, அப்படிப்பட்டவங்கள கொலை பண்ணிருக்கான்னா அவன் எந்த அளவுக்கு போதைக்கு போயிருப்பான். அப்ப அந்த போதையில அவனால என்ன செய்யறோம் அப்படின்னு தெரியல. மறுநாள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது செஞ்சிருக்கோம்னு தெரிய வருது. அவனுக்கு இந்த பெருங்குடி ஊர் பேர் தெரியல, தரமணி ஊர் பேர் தெரியல, அவனுக்கு இந்த இதெல்லாம் குப்பை கடங்களை போட்டோம், ஒரு டிச்சுகளை போட்டோம், ஒரு ரிவர் சைடு போட்டோம் அப்படின்னு தான் காவல்துறை சொல்லியிருக்காங்க ஒழிய அவங்களுக்கு இந்த ஏரியா பேர் கூட தெரியல. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல வந்து சர்வசாதாரணமா போதை போல. அப்ப தமிழ்நாட்டில் கஞ்சா போதையில இவன் இதை பண்ணியிருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டில் போதை சர்வசாதாரணமாக இருக்கு, கஞ்சா சர்வசாதாரணமா இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள கஞ்சா வந்து ஒரு ஹப்பாக மாறிடுச்சு. சென்னை போதை பொருளுடைய கஞ்சாவுடைய ஹப்பா இருக்கு அப்படின்னு எடுத்துக்காட்டு இந்த சம்பவம். அதே போல கோயம்புத்தூர்ல போதை கலாச்சாரம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்காட்டு கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி நடந்த அந்த சம்பவம். இப்படி தமிழ்நாடு முழுக்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களும் தமிழ்நாடு போதைப் பொருளால் ஆட்பட்டிருக்கு. போதைப் பொருள் தமிழ்நாட்டில் கஞ்சா, இந்த மெத்தபெட்டமைன், சூடபெட்டமைன் எல்லாம் சர்வசாதாரணமா கிடைக்குது என்பதற்கான எடுத்துக்காட்டு. ஆனா அமைச்சர் பெருமக்கள், முதலமைச்சர் போதை இல்லை, போதையின் பாதையில் செல்லாதீர்கள், போதை இல்லா தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க 4 பேர் போதையை போட்டு ஒரு பொண்ணை பாலியல் வன்கொடுமை பண்றான்னா போதை இருக்குல்ல, போதை இருக்குன்னா அப்ப கஞ்சா மற்ற போதைகள் சர்வசாதாரணமா இருக்குன்னு அர்த்தம். ஒரு பக்கம் போதை அப்படின்னா இன்னொரு பக்கம் ஒரே இரவுல திரைப்படங்களை பார்த்திருக்கோம். ஒரு இரவில் கொலை, கைதி படம். ஒரே இரவுல நடக்கக்கூடிய கொலைகளை பத்தி, சென்னையில் நடக்கக்கூடிய கொலைகள், மதுரையில் நடக்கக்கூடிய கொலைகளை பத்தி பார்த்திருக்கோம். ஆனா ஒரு இரவுல ஒரு குடும்பத்துல 3 பேரை கொண்டு பைக்ல வச்சு கொண்டு போறான். சாதாரணமா ஒரு இடத்துல இருந்து ஒரு 500 அடி தூரத்துக்கு ஒருத்தன் பைக்ல சரக்கு அடிச்சு சாராயம் குடிச்சிட்டு போனா, இல்ல டாஸ்மாக்ல இருந்து போனா, வீதிக்கு வீதி காவல்துறை நிக்குது. ஓரமா ஒதுக்கிட்டு வாங்க வாங்கன்னு ஒதுக்கி விட்டு அவன் வாயில வந்து இதை வச்சு பரிசோதனை பண்ணி அவனுக்கு ஃபைனை போடுது. ஹெல்மெட் இல்லாம போனா அவசரம் பாஞ்சு பிடிக்கிறாங்க. ஏதோ சர்வதேச குற்றம் போல பாஞ்சு பிடிச்சு காவல்துறை வழக்கு போடுறாங்க. வேகமா போனா காவல்துறை வந்து வர்றாங்க, ட்ரிபிள்ஸ் போனா வராங்க. இப்படி ட்ரிபிள்ஸ் போனா, ஹெல்மெட் இல்லாம போனா, சாராயம் குடிச்சிட்டு போனா பாஞ்சு பிடிக்கிற காவல்துறை 3 பேரை கொண்டு பைக்ல வச்சு ஒரு சாக்கு மூட்டை வச்சு கொண்டு போயிருக்கானே, எங்க போனீங்க? இது ஒன்றும் ஒரு காட்டுக்குள்ள அடர்ந்த வனத்துக்குள்ள மேகதுரிச்சு மலைக்குள்ள நடந்துச்சுங்க, ஈசிஆர் சாலையில கடலுக்கு பக்கத்துல நடந்துச்சுங்க, நடுக்கடல கொலை நடந்துச்சுங்க அப்படின்னா கூட பரவாயில்ல, காவல்துறை எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியாது. காவல்துறையின் கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு பகுதியில பக்கத்துல 2 கிலோமீட்டர்ல இந்த பக்கம் 2 கிலோமீட்டர் காவல் நிலையம் இருக்கு, முழுக்க ரோந்து போகக்கூடிய பகுதி. அந்த பகுதியில நடக்குது அப்படின்னா இதுக்கு யார் பொறுப்பேற்கணும்? தமிழ்நாட்டுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மா சுப்பிரமணியன் செய்தியாளர் கேட்கிறாங்க.
இந்த மாதிரி சென்னை தரமணியில ஒரு பாலிடெக்னிக் கல்லூரியில் இருக்கக்கூடிய வடநாட்டு இளைஞர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. அவருடைய குடும்பமே படுகொலை செய்யப்பட்டிருக்கணும்னு அமைச்சர் இங்கிட்டு இங்கிட்டு பாக்குறாரு. அங்கிட்டலாம் ஆள் யாரும் இல்லை, தெரியல அமைச்சருக்கு. நேத்து நடந்த சம்பவம் நேத்தே கேள்வி கேட்ட காலையில் 6 மணிக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 6:45 அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்டு தெரியலனா பரவாயில்ல, சரி அமைச்சரும் நம்மள மாதிரி அப்டேட்டா இருக்க மாட்டாரு, தொலைக்காட்சியை பார்த்து பத்திரிகை பார்த்தா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். நேத்து நடந்த சம்பவத்துக்கு இன்னைக்கு கேட்கறாங்க. 3 நாளா தொலைக்காட்சிகள்ல பல்வேறு செய்திகள்ல பீகார் இளைஞருடைய ஒரு வடநாட்டு இளைஞருடைய உடல் கிடைச்சிருக்கு, அவர் குடும்பத்தாரெல்லாம் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. நேத்தே காவல் நிலையத்துல இந்த 5 பேர் காணல, அந்த சிக்கந்தர், நரேந்திரகுமார், ரவீந்திரநாத் தாகூர், ரவீந்திரநாத் தாகூர், பிகாஸ், இந்த 4 பேர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டான். ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்த பிறகு ஒரு தமிழ்நாட்டுடைய சுகாதாரத்துறை அமைச்சருக்கு, சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருக்கு, அவருக்கு தொகுதிக்கு பக்கத்துல சம்பவம் நடந்திருக்குது, அவருக்கு தெரியல அப்படின்னா தமிழ்நாடு அமைச்சர்கள் எந்த லட்சணத்திற்கான தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு பக்கம்னா, இதே சென்னையினுடைய முக்கியமான கல்லூரி சென்னை நந்தனம் அரசு கலைக்கல்லூரி, அந்த கல்லூரி கேண்டீன்ல அரியலூரை சார்ந்த 22 வயது பெண் வந்து பணி செஞ்சிருக்காங்க கேண்டீன்ல ஊழியரா. அதே கேண்டீனை எடுத்து நடத்திய குணசேகரன் என்கிற 56 வயசுக்காரன் கார்த்திக் செல்வம் உட்பட 5 பேர் சேர்ந்து, அங்க வடநாட்டுக்கார 5 பேர் சேர்ந்து பீகார் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த குடும்பத்தை அழிச்சிருக்கிறான். இங்க புதுக்கோட்டையை சார்ந்த குணசேகரன், கார்த்திக் செல்வம் இந்த உள்பட 5 பேரும் சேர்ந்து அரியலூரை சார்ந்த 22 வயது பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து வெளியே சொன்னா உன்னை கொண்டு போட்டுன்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. அந்த 56 வயசுக்காரனும், அதாவது 2 பேரும் சேர்ந்து அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை பண்றான் செல்வம் கார்த்திக். இவன் வேடிக்கை பார்த்திருக்கான். இவனும் சேர்ந்து இவன் காப்பாற்றணும், இவன் தான் அந்த கேண்டீன் எடுத்து நடத்துறான், இவன் காப்பாற்றணும், இவனும் சேர்ந்து அந்த பொண்ணை சிதைச்சு வெளியே சொன்னா உன்னை கொன்றுன்னு மிரட்டிருக்காங்க. அந்த பொண்ணு வேற வழியே இல்லாம அங்க இருக்கக்கூடிய கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு மேலாளர்கிட்ட போய் சொல்ல, அவர் வந்து காவல் நிலையத்தில் புகாரை கொடுத்து சைதாப்பேட்டை காவல் நிலையம் வந்து அப்புறம் விசாரித்து இந்த 5 பேரையும் இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க. சென்னையினுடைய முக்கியமான கல்லூரியில, கல்லூரி வளாகத்துக்குள்ள, கல்லூரியின் கேண்டீன்ல ஒரு துணிஞ்ச ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை பண்றான்னா காவல் நிலையத்தை பத்தியோ சட்டத்தை பத்தியோ எந்த பயமும் இல்லைன்னு அர்த்தம். இது போன்ற செய்திகளை படிக்கும்போது, பார்க்கும்போது, கேள்விப்படும் போது ஒன்னே ஒண்ணுதான் நமக்கு தோணுது. இந்தியா ஒரு அதிகபட்சமான ஜனநாயகத்தை கொடுத்துருக்க ஒரு நாடாக இருப்பதனாலதான் இங்க தொடர்ச்சியா பாலியல் வன்கொடுமைகள். இதே அரபு நாட்டுல இது போல ஒண்ணு பண்ணுனா அதோட முடிஞ்சு. அதிகபட்சம் 1 வாரம், அதிகபட்சம் 1 மாசம் அவனுக்கான தண்டனை வழங்கப்படும். அப்படி ஒரு சட்டம் இங்க. இந்த ஜனநாயகம் இதெல்லாம் தாண்டி பெண்கள் மீது கை வைத்தால், பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்தால் அவனுக்கு நிச்சயமாக தூக்கு அப்படிங்கிற தண்டனை கொடுக்கப்பட்டால் மட்டும்தான், அதுவும் உடனடியாக கொடுக்கப்பட்டால் மட்டும்தான் இது போல குற்றங்கள் குறையும். அது வரைக்கும் இது நடந்துகிட்டே இருக்கும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி